அவன் கட்சிக்காரன் நல்லா இல்லை, அவன் தொண்டன் நல்லா இல்லை, அவன் நிர்வாகி நல்லா இல்லை. யார் நல்லா இருக்கிறான்? முதலமைச்சர் குடும்பம் நல்லா இருக்குது, அமைச்சர் நல்லா, அதுலேயே பாதி அமைச்சர் நல்லா இல்லை. பாதி அமைச்சர் இப்போ ஹாஸ்பிட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் எல்லாம் ஓடுறாங்க, எல்லாருக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் பயந்து போய் எல்லாம் இப்பயே ஒரு மாதம் ஓடி, எப்போ பார்த்தாலும் ஓடி இருந்த அமைச்சர் பாவம் சொன்னணும் சொல்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாரு. இப்போ அது நல்லா தான் ஓடின்னு இருப்பார். காலைல 3 மணிக்கு ஓடுவார், 2 மணிக்கு ஓடுவார், எப்போ போலாம் தோணுதோ 12 மணிக்கு கூட எழுந்து ஓடுவார். 12 மணிக்கு யாரும் ஓடுவான்? அப்போ நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எது அவர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் சொன்னார், அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் சொன்னார், என்னத்தமா சொன்னார், தமிழ்நாட்டில் அரசாங்க மருத்துவமனை தான் சிறந்த மருத்துவமனை, வெளிநாட்டு மருத்துவர்களுக்கெல்லாம் சவால் சிறந்த மருத்துவமனையா. 4 நாளுக்கு முன்னாடி ஜுரம் வந்தது அவருக்கு. அப்போ போய் நம்ம அரசாங்க மருத்துவமனை கிண்டியில் போய் சேர்ந்தார். 2 நாள் இருந்தார், நல்லா ஆயிட்டான்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வந்து சொன்னார், நான் பார்த்து அரசாங்க மருத்துவமனையில் தான், நான் அமைச்சராக இருந்தாலும் நான் அரசாங்க மருத்துவமனையில் தான் போனேன்னாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? திருப்பூர் ஜுரம் தூக்கின்னு போய் அப்போலோவில் போட்டுக்கிறாங்க. எங்க? தனியார் மருத்துவமனையில். இப்போ போக வேண்டியது தானே? இப்போ அதே கிண்டி மருத்துவமனைக்கு போக வேண்டியது தானே? இப்போ உயிர் பயம் வந்துருச்சு. யாரு அவர் வச்சு, அவர் தான் அமைச்சர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ போக வேண்டியது தானே? இப்போ அப்போலோவுக்கு போயிட்டாரு. ஏன்னா உயிர் இருந்தால் தானே பேச முடியும். வாயை தந்தா பொய் பொய் பொய், அது மாதிரி கேஸ் 420 கேஸ்லாம் இருக்குது. இது இப்போ அப்போலோவில் கிடக்குறாரு. ஆனால் எங்கே பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, கட்டுக்கட்டுறோம் இல்லை, மருந்து இல்லை, ஊசி இல்லை, எதுவும் கிடையாது.